ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 இயர் பேபிலேருந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது வெங்காயம், தக்காளி, பூண்டு 2 பல்லு வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு நாடங்கோழி முட்டை, அதுக்கப்புறமா ஜீரகமும் நல்ல மிளகும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்புறமா பிரியாணி அரிசியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் பட்டர் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க பொருள் ஒவ்வொன்றே எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணி வச்சுருக்கிறது எதுக்குன்னா பிள்ளைங்க தூக்கி போட மாட்டாங்க. அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நம்ம இன்னும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸில் உப்பு போட்டுருக்கோம். அப்புறமா ஒரே ஒரு நாடங்கோழி முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இண்டிக்கலாம். எப்போவுமே ப்ரெஷர் குக்கரில் வச்சு கொடுக்குற சாப்பாட்டுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாகவும் இருக்கும். அவங்க வாய்க்கு நல்லா அது டேஸ்ட்டாகவும் தெரியும், விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியும் தான். நம்ம இந்த இதில் எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறமா எடுத்து வச்சுருக்க ரைஸு, அந்த மசாலா, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நல்ல கமன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.